ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குடிநீர் வழங்கல் துறை எக்ஸாமுக்கு எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதாவது பிஇ மற்றும் டிப்ளமோ ட்ரிபிள்இ டிபார்ட்மெண்ட்டுக்கான சிலபஸ் டீட்டெயில், இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸு. இந்த சிலபஸில் எத்தனை யூனிட் சொல்லியிருக்காங்க, ஒரு யூனிட்டுக்கும் என்ன டெக்ஸ்ட் புக்கு ரெஃபர் பண்ணலாம், எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். சரிங்களா? நான் சொல்கிற இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, நம்ம இன்ஜினியரிங் சார்ந்த மற்ற எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ தமிழ்நாட்டிலே சொல்ல போனால் டிஎன்பிசி அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் போர்டு டிஎன்இபி, அப்புறம் டிஆர்பியில் இன்ஜினியரிங் எக்ஸாமு. சரிங்களா? இதுபோல் இந்த எக்ஸாமுக்குமே இந்த டெக்ஸ்ட் புக் கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரிங்களா? அப்புறம் நீங்கள் எஸ்எஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் சரி, கேட் எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் சரி. சரிங்களா? கண்டிப்பாக இந்த புக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் ஆகும். சரிங்களா? பிஇ மற்றும் டிப்ளமோ கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்து நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு யூனிட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன், குடிநீர் வழங்கல் துறை எக்ஸாமுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் தான் இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கான டெக்ஸ்ட் புக் ரெஃபர் பண்ணுறேன். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிட்டு நான் சொன்ன மாதிரி மற்ற எக்ஸாமுக்கும் இதை கரெக்டாக வந்து அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், யூனிட் 1 வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ். சரிங்களா? எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ஸ் வந்து யூனிட் 1 என்ன டாபிக் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் புக்கு டபிள்யூஹெச் ஹயாத், அப்புறம் ஜாக்கி கெமர்லி அண்டு ஸ்டீவன் எம் டர்பின் சொல்லிட்டு இந்த 3 ஆத்தர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கோட ஆத்தர்ஸ். சரிங்களா? அதாவது இன்ஜினியரிங் சர்க்கியூட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கோட நேமு, இன்ஜினியரிங் சர்க்கியூட் அனாலிசிஸ். இந்த இன்ஜினியரிங் சர்க்கியூட் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு புக்கு. ஓகேங்களா? இதுக்கு 3 ஆத்தர் இருக்காங்க. இந்த ஆத்தர் நேமு கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் அண்டு சாதிக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சர்க்கியூட். டைட்டில் வந்து இப்படி தான் இருக்கும், புக் டைட்டில். சரிங்களா? இந்த புக் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்க்கியூட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த 2 புக்குமே பெஸ்ட் புக்கு தான். சரிங்களா? தாராளமாக ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்க்க போனோம்னா எலக்ட்ரிக் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். சரிங்களா? எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2. இந்த யூனிட் 2 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான பெஸ்ட்டு புக்கு டபிள்யூஹெச் ஹயாத் அண்டு ஜேஏ பக் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங் எலக்ட்ரோ மேக்னெட்டிக். புக் டைட்டில் வந்து இப்படி தான் இருக்கும், இன்ஜினியரிங் எலக்ட்ரோ மேக்னெட்டிக். அப்புறம் மேத்யூ என்ஓ சாதிக். சரிங்களா? மேத்யூ என்ஓ சாதிக்னு சொல்லிட்டு ஆத்தர் நேமு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? எலமெண்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்னு சொல்லிட்டு புக் நேம் இருக்கும். அதில் என்னென்ன டாபிக் கவர் ஆகுதுன்னு பாருங்கள். சிலபஸில் வந்து டாபிக் பேஸ் பண்ணி எப்பயுமே படிங்க. எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன டாபிக் சொல்லியிருக்காங்க அந்த டாபிக் வச்சு நம்ம படிக்கணும். ஓகேங்களா? இதான் வந்து யூனிட் 2க்கான பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கு. ஓகேங்களா? அப்புறம் யூனிட் 3 வந்து பாருங்கள். யூனிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். சரிங்களா? மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் என்ன டாபிக் கவர் ஆகுதுன்னு பாருங்கள். இதுக்கு வந்து பெஸ்ட்டு புக்கு பார்த்தீங்கன்னா ஏகே சாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. சரிங்களா? ஏகே சாணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டைட்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் டைட்டில் இருக்கும். சரிங்களா? ஏகே சாணின்னு சொல்லிட்டு அந்த புக் ஆத்தர் நேமு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சொல்லிட்டு இந்த புக் டைட்டில் இருக்கும். இது பெஸ்ட்டு புக்கு, எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகும், ரெஃபர் பண்ணி கண்டிப்பாக படிக்கலாம் தாராளமாக. சரிங்களா? அப்புறம் யூனிட் 4 வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம். சரிங்களா? அதே போல் என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுதுன்னு பாருங்கள். கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம் கோபால் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தரு, கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் பிரின்சிபல்ஸ் அண்ட் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு புக் நேம் இருக்கும். அப்புறம் நார்மன் எஸ் நைஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லைன்னா நாகூர் கனி, இது ஒரு புக்கு, இது ஒரு புக்கு, இது மட்டும் பார்த்தீங்கன்னா 2 புக்கு. இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டு வந்தேன் ஆத்தருக்கு பக்கத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தனித்தனின்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது நைஸ், நார்மன் எஸ் நைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் நேமு, அது ஒரு புக்கு தனியாக இருக்கும். அப்புறம் நாகூர் கனின்னு சொல்லிட்டு ஒரு புக் நேம் தனியாக இருக்கும். ஆனால் புக் டைட்டில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சிஸ்டம் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? 2மே பெஸ்ட்டு புக்கு தான், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அப்புறம்
கட்சிகோ ஒகாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் நேமு. மாடர்ன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு புக் டைட்டில் இருக்கும். இதுவுமே பெஸ்ட் புக்கு தான். சரிங்களா, ரெஃபர் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் புக் எடுத்து என்னென்ன டாபிக் கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டு படிக்கணும். ஓகேங்களா. அப்புறம் யூனிட் 5 வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ். சரிங்களா, எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஸ்டீபன் ஜே சாப்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் நேமு. எலக்ட்ரிக்கல் மிஷினரி ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புக் நேம் இருக்கும். அப்புறம் எஸ்கே பாட்டாச்சாரியா அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸ் புக் நேமு. அப்புறம் பிஎஸ் பிம்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் நேமு. எலக்ட்ரிக்கல் மிஷினரின்னு சொல்லிட்டு புக் டைட்டில் இருக்கும். அப்புறம் ஜேபி குப்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் நேமு. அது வந்து பார்த்தீங்கன்னா தியரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு புக் டைட்டில் இருக்கும். இந்த 4 புக்குமே பெஸ்ட் புக்கு தான். ரெஃபர் பண்ணி என்னென்ன டாபிக்ஸ் கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டு படிங்க. சரிங்களா. அடுத்தது யூனிட் 6 வந்து பார்த்தீங்கன்னா பவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, பவர் சிஸ்டம். இதுக்கு ஸ்டீபன் ஜே சாப்மேன் பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் புக் டைட்டிலு. ஜேபி குப்தா பவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்புறம் சிஎல் வாத்வா அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்கல் பவர் சிஸ்டம். ஸ்டீவன்சன் எலமெண்ட்ஸ் ஆஃப் பவர் சிஸ்டம் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு 4 ஆத்தர்ஸ் நான் அங்கே கொடுத்துருக்கேன். அந்த புக் டைட்டிலுக்கும் கொடுத்துருக்கேன். சரிங்களா, புக் டைட்டில் நேம்லாம் இப்படி தான் இருக்கும். அதுதான் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். கரெக்டாக நோட் பண்ணி டாபிக்லாம் பார்த்துட்டு படிங்க. ஓகேங்களா. அப்புறம் யூனிட் 7 வந்து பார்த்தீங்கன்னா அனாலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். சரிங்களா, தனித்தனியாக இருக்குது. அதாவது அனலாக் எலக்ட்ரானிக்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு. சரிங்களா, அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த டாபிக் வைஸ் பார்த்து படிங்க. அனலாக் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேட்ரா அண்ட் ஸ்மித்து மைக்ரோ எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ் புக் நேம் வந்து இருக்கும். சரிங்களா. அதுக்கப்புறம் டொனால்டு ஏ நீமேன் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ்னு சொல்லிட்டு புக் நேம் இருக்கும். அப்புறம் சலிவாகனன் சுரேஷ்குமார் வல்லவராஜ் இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்கியூட்ஸ்னு இருக்கும். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் எலக்ட்ரானிக்ஸ். அதுக்கப்புறம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் வந்தீங்கன்னா எம் மோரிஸ் மனோ அண்டு மைக்கேல் டி சிலேட்டி அப்படின்னு சொல்லிட்டு புக் நேமு. சரிங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு புக் நேம் இருக்கும். டிஜிட்டல் டிசைன் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் ஏ ஆனந்த்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் நேமு. ஸ்விட்சிங் தியரி அண்டு லாஜிக் டிசைன் சொல்லிட்டு புக் நேம் இருக்கும். சரிங்களா, ஏ ஆனந்த்குமார். அதுதான் ரெண்டு தனித்தனியாக சொல்லியிருக்கேன். அனலாக் எலக்ட்ரானிக்ஸு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் 8 வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு டிரைவ்ஸ். சரிங்களா, பவர் எலக்ட்ரானிக் டிரைவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 புக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன். அதாவது முகமது ஹெச் ராஷித் சொல்லிட்டு பவர் எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் சர்க்கியூட்ஸ் அண்டு அப்ளிகேஷன்ஸ் புக் நேம் வந்து இப்படி தான் இருக்கும். அப்புறம் டாக்டர் பிஎஸ் பிம்ரா பவர் எலக்ட்ரானிக்ஸு. அப்புறம் நீல் மோகன் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸு. அப்புறம் எல் உமானந்த் பவர் எலக்ட்ரானிக்ஸ் எசென்ஷியல் அண்ட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு புக் நேம் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இது 4மே பெஸ்ட்டு புக்கு தான். இதில் டாபிக் வந்து என்னென்ன டாபிக் வந்து கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக படிங்க. சரிங்களா, இந்த டாபிக்லாம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக படிங்க. அப்புறம் யூனிட் 9 வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராசஸர்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ். சரிங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆத்தர்ஸ் ரெஃபர் பண்ணுறேன். ரமேஷ் காங்கர் மைக்ரோ ப்ராசஸர் ஆர்கிடெக்சர் ப்ரோக்ராமிங் அண்டு அப்ளிகேஷன்ஸ் வித் 8085 ஒரு புக் நேம். அந்த புக் டைட்டிலே இப்படி தான் இருக்கும். அப்புறம் ஓப்பன் ஹேம் வில்ஸ்கை நவாப் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் அந்த புக் இருக்குது. அதையும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிபி லத்தி சிக்னல் சிஸ்டம் அண்டு கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா, இதுவும் இந்த 3மே பெஸ்ட்டு புக்கு தான். இந்த ரெஃபர் பண்ணி டாபிக்ஸ் வந்து பார்த்துட்டு படிங்க. ஓகேங்களா, இது யூனிட் 9க்கான புக்கு. அடுத்தது யூனிட் 10 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் யூனிட். சரிங்களா, யூனிட் 10 வந்து பார்த்தீங்கன்னா ரினியூவபிள் எனர்ஜி அண்டு சோர்ஸு.
அண்டு ஸ்டோரேஜ் டிவைஸஸ் சரிங்களா. இந்த டாபிக்ஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு லோக்கல் ஆத்தருமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இதுவும் பெஸ்ட் ஆத்தர் சரிங்களா. டிபி கோத்தாரி சிங்கால் அண்ட் ரஞ்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் நேம் இருக்கும். ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு புக் டைட்டில் இருக்கும் ஓகேங்களா. இதை சர்ச் பண்ணி பார்த்து இந்த புக் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஒரு லோக்கல் ஆத்தர் வந்து இருந்துச்சுன்னா அதையுமே கூட ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இதுதான் வந்து யூனிட் 10க்கான பெஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கு ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது வரைக்கும் பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அதாவது BEE வந்து முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் டிப்ளமோ வந்து BEE வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா. டிப்ளமோ சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, சேம் பிஇக்கான டிகிரி ஸ்டாண்டர்ட் சிலபஸ் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சில மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் டைட்டில் மட்டும் கரெக்டாக செக் பண்ணிங்க. புக் நேம்லாம் ஸ்டாண்டர்டாக அதே தான். அவங்களுக்கு என்ன சொன்னால் அதையை மட்டும் இங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஏன்னா வந்து நீங்கள் வந்து டிப்ளமோ போஸ்டிங்கே நீங்கள் எக்ஸாம் எழுத போனாலுமே அங்கே வந்து பிஇ கேண்டிடேட் வந்து எலிஜிபிள் ஆவாங்க சரிங்களா. அப்போ பிஇ கேண்டிடேட்டும் எலிஜிபிள் ஆகிறப்ப என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிகிரி ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி கேட்க ட்ரை பண்ணுவாங்க. நீங்களுமே அந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்கை மோஸ்ட்லி படிக்க ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பாருங்கள், ஃபஸ்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட்ஸ் அண்ட் தியரி சரிங்களா. சர்க்யூட்ஸ் அண்ட் தியரி வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் டிசி மிஷின்ஸ் இதுவுமே அங்கே டிகிரி ஸ்டாண்டர்டில் கவர் ஆயிடுச்சு ஓகேங்களா. சர்க்யூட் தியரி அந்த எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸில் கவர் ஆயிடுச்சு. அப்புறம் ஏசி மிஷின்ஸ் அண்ட் ஸ்பெஷல் மிஷின்ஸ் சரிங்களா. இதுக்கான டெக்ஸ்ட் புக்கு நான் பிஇ சிலபஸ்லேயே சொல்லியிருக்கேன், அதையுமே ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. யூனிட் 1 யூனிட் 2 அதுக்கப்புறம் யூனிட் 3 பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். அங்கேயும் அதே தான், மெஷர்மெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அங்கேயும் வந்திருக்கு இங்கேயும் வந்திருக்கு சரிங்களா. யூனிட் 4 பாருங்கள், எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்யூட்ஸ் சரிங்களா. இது பிஇலையும் இருக்குது டிப்ளமோலையும் இருக்குது. ஸோ அந்த டெக்ஸ்ட் புக்கே இங்கேயே ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்புறம் யூனிட் 5 பார்த்தீங்கன்னா அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு. யூனிட் 6 பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் ஸ்விட்ச் கியர். இங்கே பாருங்கள், இந்த அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸு பிஇலையும் சிலபஸ்லேயும் வந்துச்சு. அங்கே என்ன டெக்ஸ்ட் புக் சொல்லணும் அதையும் இங்கே ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஜென்ரேஷன் டிரான்ஸ்மிஷன் ஸ்விட்ச் கியர்ஸ். ஜென்ரேஷன்னா ஒன்றும் இல்லை, அதான் நம்ம ரினியூவல் எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எப்படி ஜென்ரேட் பண்ணுறது எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறது அந்த புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணாலே ஓரளவுக்கு கவர் ஆகும் சரிங்களா. அதே போல் உங்கள் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் புக்கில் நீங்கள் படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அதையுமே நீங்கள் வச்சு ரெஃபர் பண்ணி படிங்க, கரெக்டாக இருக்கும் சரிங்களா. நான் பிஇக்கு சொன்ன அந்த சிலபஸ் அந்த புக்கை ரெஃபர் பண்ணிக்கிங்க. ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் சொன்னோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இந்த யூனிட் 6 ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் சொன்னீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் பவர் டிரான்ஸ்மிஷன் எல்லாமே அதில் கவர் ஆகிடும் ஓகேங்களா. அப்புறம் உங்கள் புக்கு இருந்தால் நீங்கள் என்ன லோக்கல் ஆத்தர் படிச்சிருக்கீங்களோ உங்கள் புக்கையும் ரெஃபர் பண்ணி படிங்க. அதே போல் பிஇயோட லோக்கல் ஆத்தர் புக்கே ரெஃபர் பண்ணி படிங்க, கண்டிப்பாக எல்லாமே கவர் ஆகிடும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 7 வந்து பாருங்கள், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் ஓகேங்களா. டிஸ்ட்ரிபியூஷன் யூட்டிலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து அந்த ரினியூவபிள் எனர்ஜி அந்த புக்ஸ் பேஸ் பண்ணி வரும் சரிங்களா. நீங்கள் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா உங்கள் லோக்கல் ஆத்தர் புக் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே வச்சு படிங்க, அதுவுமே உங்களுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் கண்ட்ரோல். இதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா பிஇயில் வந்து ஒரு புக்கை ரெஃபர் பண்ணியிருக்கேன் சரிங்களா. மைக்ரோ ப்ராசஸர் அங்கேயுமே இதே டாப்பிக்கில் வந்திருக்கும். மைக்ரோ ப்ராசஸர் ஆர்கிடெக்சர் அண்டு 8085 அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு புக்கு நான் ரெஃபர் பண்ணியிருப்பேன். அந்த புக்கையும் இங்கே ரெஃபர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. யூனிட் 9 பார்த்தீங்கன்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸு, எலக்ட்ரிக்கல் எஸ்டிமேஷன் அண்ட் எனர்ஜி எடிட்டிங் சொல்லிட்டு 2 டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு அங்கே நான் புக்ஸை ரெஃபர் பண்ணியிருப்பேன், அந்த புக்ஸையும் எங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுவே பெஸ்ட்டு புக்கு தான் சரிங்களா. அப்புறம் யூனிட் 10 வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸு சரிங்களா. கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மெஷின்ஸு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸில் வந்து நான் புக் வந்து ரெஃபர் பண்ணிப்பேன் இல்லையா, அந்த டெக்ஸ்ட் புக்கே இதுக்கு ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்கள் டாபிக்ஸ் மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க ஓகேங்களா. டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாபிக்ஸ் மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் யூனிட்டு. நீங்களுமே என்ன பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பிஇ வந்து அவங்க டிகிரி ஸ்டாண்டர்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து படிக்கிறாங்க பாருங்கள், அந்த லெவலுக்கு நீங்களும் வந்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட்லி கொஷின்ஸ் வந்து அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஓகேங்களா. நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா உங்கள் லோக்கல் ஆத்தர் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அந்த புக்கு அந்த மெட்டீரியல்ஸ் கூட வச்சுக்கிட்டு இந்த டெக்ஸ்ட் புக்கையும் கூட வச்சுக்கிட்டு நீங்கள் தமிழில் ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. நீங்கள் வந்து எப்பயுமே அதே போல் இந்த சிலபஸ் ரொம்ப முக்கியம், டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணிக்கோங்க. டாபிக்ஸ் வந்து என்ன டாபிக்ஸ் சொல்லியிருக்காங்களோ டாபிக்ஸ் மட்டும் கவர் பண்ணி கரெக்டாக படிங்க. மோஸ்ட்லி டிகிரி ஸ்டாண்டர்ட் புக்ஸையே ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா, அதுதான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்.
சரிங்களா? இதுதான் பிஇ அந்த சிலபஸ் டீடைல்ஸ் மற்றும் டிப்ளமோக்கான சிலபஸ் டீடைல்ஸ் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஓகேங்களா? எல்லாம் நல்லா படிங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த எக்ஸாமுக்குன்னு இல்லை, வரப்போகிற எக்ஸாம் டிஎன்இபி, அதே போல் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அப்புறம் டிஆர்பி இன்ஜினியரிங், இது போல் வந்து மற்ற எக்ஸாமுக்கும் எய்ம் பண்ணி படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த எக்ஸாமுக்கு மட்டும் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காதீங்க. கொஞ்சம் ஃபண்டமெண்டல் கான்செப்ட் பேசிக் வைஸ் ஸ்ட்ராங்காக படிக்கிற மாதிரி, எப்பயுமே அது வந்து யூஸ் ஆகிற மாதிரி படிக்கணும். சரிங்களா? அந்த மாதிரி படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.